எப்ப கேட்டாலும் ஸ்டாலின் சொல்லுவார், நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மக்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்த, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் குரல் கொடுத்தோம். உங்களை நம்பித்தான் இந்த பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குதா சொன்ன கொடுக்குன்னு சொல்லி 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு, தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. இப்ப மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி 1000 ரூபாய் கொடுக்கணும் சொல்றாரு. அப்படின்னா 52 மாச காலம் போயிட்டு தான். எதற்காக கொடுக்கறாங்க? பெண்கள் படிக்கிற கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது, ஓட்டு போடுவாங்க, ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு எண்ணத்துல இதை அறிவிச்சிருக்கிறாரு. பெண்கள் உஷாரா இருக்கணும்.